அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில நாட்களாக வானிலையில் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் காரணமாக பல பாதிப்புகள் மக்கள் சந்தித்திருந்த சூழ்நிலையில் விரிவான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. கடந்த 14ஆம் தேதியன்று வங்காள விரிகுடாவில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு நிலை இன்னமும் கரையை கடக்காமல் இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தின் விசாகப்பட்டினத்தில் இருந்து தென்கிழக்காக 498 கிலோமீட்டர் தூரத்தில் வங்காள விரிகுடாவில் காணப்படுகின்றது. இதன் மையத்துக்கு கிடைக்க வேண்டிய மறைவெப்ப சக்தி போதிய அளவு கிடைக்காமையினால் அது விருத்தி அடையவில்லை. இது மேலும் 2 நாட்கள் கடற்பகுதியில் நிலை கொண்டு பின்னர் மீண்டும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது எங்கே கரையை கடக்கும் என தெளிவாக வரையறுக்க முடியவில்லை. வங்காள விரிகுடாவில் தோற்றம் பெறுகின்ற வளிமண்டல அமுக்க குறைவோடு தொடர்புடைய நிகழ்வொன்று ஒரே வலயத்தில் 10 நாட்களுக்கு மேல் இருப்பது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. காலநிலை மாற்றத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய பௌதிக ரீதியான பாதிப்புகளில் ஒன்று எதிர்வு கூற முடியாத அதேவேளை அதிகரித்த நிகழ்வெண்ணிக்கையை கொண்ட அதிதீவிர வானிலை நிகழ்வுகள். அதனை நாம் தற்போது அனுபவிக்கின்றோம். ஆகவே நாம் காலநிலை மாற்றம் என்ற விடயத்தில் இனியும் அக்கறை இல்லாமல் இருக்க முடியாது. இது இவ்வாறு இருக்க எதிர்வரும் 27ஆம் தேதி அன்று வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு அருகே மீண்டும் ஒரு தாளமுக்கம் உருவாகும் வாய்ப்புள்ளது. ஆனால் இதில் உள்ள ஆறுதல் இது மேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு கீழாக அரபிக்கடலை சென்றடையும் என்பது. ஆனால் எதிர்வரும் நாட்களில் அவ்வங்காள விரிகுடாவின் வளிமண்டல நிலைமைகள் மாற்றம் பெற்றால் நகர்வு திசை மாற்றமடையலாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு இன்று முதல் 26ஆம் தேதி வரை சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அதேவேளை புதிதாக உருவாக உள்ள தாளமுக்கம் காரணமாக எதிர்வரும் 29ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அத்துடன் இன்று வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையின்படி மேல் சப்ரகமுவ தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் மாலையில் அல்லது இரவு வேளைகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய சப்ரகமுவ தென் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பனிமூட்டமான காலநிலையும் நிலவுகின்றது. இத்துடன் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள பொதுமக்கள் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் இன்றைய தினம் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஆகவே பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.